Hi viewers, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2025ல வந்து டாப் 10 இந்தியன் மூவிஸ் தான் பார்க்க போறோம். இது நான் பார்த்த மூவிஸ்ல 2025ல வந்த இந்தியன் மூவிஸ்ல ஒரு டாப் 10 மூவிஸ் நான் சூஸ் பண்ணி அந்த மூவியை பத்தி இப்ப சொல்ல போறேன். ஸோ இது எனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா நிறைய நல்ல படங்கள் வந்தது 2025ல, அதே மாதிரி நிறைய மொக்க படங்களுமே வந்தது. அப்படின்னும் போது இதுல எனக்கு நான் இம்ப்ரெஸ் ஆன டாப் 10 இந்தியன் மூவிஸை பத்தி சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து குடும்பஸ்தன் ஒரு படம் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நடிச்சிருந்தாரு. நல்ல சூப்பரான படம் அது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை அவ்வளோ சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு படம் அந்த படம். ஸோ அந்த படத்தில் எல்லா லீட் கேரக்டர்ஸுமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆண், அவன் என்னென்னலாம் துயரங்களை சந்திக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு படம். இது வந்து நிறைய மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து அப்படி கனெக்ட் ஆகும். நிறைய ஒவ்வொரு சினிமா அவ்வளோ எமோஷனலாக இருக்கும். அவ்வளோ நீட்டாக கொடுத்த ஒரு ப்ரெசென்ட்டான படம். ஸோ அதே மாதிரி இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் தமிழில் வந்திருந்தது. ஸோ அதுவுமே லாஸ்ட் இயர் வந்த படங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு தமிழ் படம் தான். ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு படம். அந்த படம் ஒரு ஜஸ்ட் ஒரு டீசர் மட்டும் தான் பார்த்துருப்பேன். அந்த படம் நான் தேட்டரில் பார்த்தேன். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் பட் வேற லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படம். நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆன ஒரு படம் அந்த படமும் கூட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான் அது. அவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு சீன்ஸும் நிறைய எமோஷனல் சீன்ஸ்லாம் உள்ளுக்குள்ள வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாரு. நல்ல யங் டேரக்டர். இப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படம் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிட்டு அவரும் ஹீரோ ஆகிட்டாரு. ஸோ படத்துலேயே ஒரு யங்ஸ்டர் பிரமாதம் இந்த மாதிரியான ஒரு மெச்சூர்டான ஒரு கண்டென்ட் எடுத்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் டெலிவர் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். செம்மையாக அந்த டேரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். டூரிஸ்ட் ஃபேமிலி வேற லெவலில் அது போன விஷயம் அந்த படங்களில் நான் பார்த்த படம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு படம். லவ் டுடேக்கு அப்புறம் ஒரு 100 crore வந்த ஒரு படம் அது. நல்ல நீட்டான ஒரு படம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு காலேஜ் டேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பர்டிகுலராக டிராகன் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நானே என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய இடங்களில் நிறைய சீன்ஸில். ப்ளஸ் இது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸுமே அவங்களோட லைஃப்ல அவங்க பாஸ்ட் லைஃப்ல அவங்க அதை வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நல்ல மெசேஜோட இந்த படத்தில் அஸ்வந்த் மாரிமுத்து வந்து கிளைமேக்ஸ்ல முடிச்சிருப்பாரு. பிரதீப் ரங்கநாதன் பிரமாதமாக நடிச்சிருப்பாரு. படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு. மொத்த படமும் அவர் தான் ஷோல்டரை தாண்டி கொண்டு போவார். சரியான ஒரு படம். அதுவும் போன வருஷம் அந்த படங்களே பெஸ்டான படம் தமிழ் படங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போ அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிவா தான் பண்ணியிருப்பாரு அந்த படத்தில். அது வந்து ராமோட படம். இது வரைக்கும் நம்ம ராம் படம்லாம் வேற மாதிரி ரொம்ப எமோஷனலாக ஒரு மாதிரி சீரியஸான ஜேனலில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஜெனரலாக ராம் படம்லாம். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா காமெடி படமாக இருக்கும். ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற ஒரு அப்பா என்னென்னலாம் கஷ்டப்படுவார், ஆண் பிள்ளையை பெற்ற பேரண்ட்ஸ் எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க, ஒரு வாழ்த்தனம்னு ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு பேரண்ட்ஸ் எப்படிலாம் கஷ்டப்படுவாங்கன்றதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சிவாவும் அந்த பையன் அவங்க 2 பேருக்குமான அந்த ஒரு இதுதான் வந்து அவ்வளோ சூப்பராக சொல்லியிருப்பாங்க. நல்ல காமெடியாக எனக்கே நான் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ண ஒரு தரமான ஒரு படமாக இருந்தது போன வருஷம் அந்த படத்தில் பறந்துப்போ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்தோட போன வருஷத்தோட எண்டில் வந்து சிறைன்னு ஒரு படம் வந்தது. இப்போ தான் ஒரு 5 to 7 days பேக் வந்தது. ஸோ அந்த சிறை படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த சிறை படம் நான் ஒரு ட்ரைலர் கூட நான் பார்க்கல. இதுவுமே சும்மா பிளாங்காக தான் போய் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். இது நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எமோஷனலான மூமெண்ட்ஸ் உள்ளுக்குள்ள நிறையா இருந்தது. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான சீன்ஸ் தான் வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன லேக் இருந்தால் கூட அட் சேம் டைம் ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். அது நம்ம எப்பவுமே ஆடியன்ஸ் வந்து மொத்த படத்தையும் வந்து பார்த்துட்டு அவன் அந்த ஒரு ஃபீல்ட்லேயே போயிட்டு இருப்பான். டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸில் அவன் அந்த ஒரு நெகட்டிவான அந்த ஒரு எண்டிங் வரும்னு நினைக்கும் அது ஒரு ஹாப்பி எண்டிங்காக வச்சு முடிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஸ்க்ரீன் பிளேல செம்மையாக கையாண்டிருப்பார் அந்த படத்தோட டேரக்டர், சிறை படத்தோட டேரக்டர். ரொம்ப நீட்டான ஒரு படம். இந்த வருஷம் வந்து நான் பார்த்த நல்ல படங்கள்ல இதுவும் ஒரு படம் தான். இது லைக் போன வருஷம் அந்த படங்கள்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு மகாராஜா அப்படின்னு ஒரு படம் நான் பார்த்தது வந்து பாலையா படம். தமிழ் மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு. ப்ளஸ் வந்து பாலையா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே அவ்வளோ மாசாக இருக்கும். படம் ஒரு யூஸ்வல் கமர்ஷியல் படம் தான். பட் ஆனால் ஸோ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாலையாவோட அந்த ஸ்டன் சீன்ஸ், இந்த மாசான எலிவேஷன் சீன்ஸ்க்கும் வேணா தமிழோட பிஜிஎம்காவுமே இந்த படம் வந்து பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம், ஒரு 1 time டீசன்ட் வாட்ச் இது. ஸோ இந்த படமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த தெலுங்கு படங்களில் பெருசாக எதுவுமே அவ்வளோ நல்ல படங்கள் எனக்கு சொல்கிற மாதிரி தெரியல. நான் நிறைய படங்கள் பார்த்தேன். பட் எனக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் தாக்கு மகாராஜா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 ஒரு படம் வந்து, அது காந்தாரா செகண்ட் பார்ட். இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அந்த படம் ஏன்னா அந்த டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம். அந்த படம் எல்லாரும் ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. நானுமே என் சேனலில் ரொம்ப ப்ரைஸ் பண்ணி இந்த படத்துக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அவ்வளோ டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஒரு படம், ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். அது இது போன வருஷம் அந்த படத்தில் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாகவும் ஒரு பெரிய கலெக்ஷன் அடித்த ஒரு படமாகவும் அந்த படம் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து ஹிந்தியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரேந்தர்னு ஒரு படம் வந்தது. இப்போ ஒரு 2 months பேக், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months பேக்கு. அதுவும் ஒரு நீட்டான ஒரு படம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங் நடித்த படம். இது அந்த 2011 அந்த பாம்பே அட்டாக்கை பற்றி பேசின படம். ஏன்னா இந்தியன் ஸ்பை ஒருத்தர் வந்து இது ரியலாகவே அவரோட கதையெல்லாம் உள்ள தலைவி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்பையோட லைஃப் அதை பற்றிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க. பட் அது எதுவுமே நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு ஒரு 3.5 மணி நேரம் அவ்வளோ எங்கேஜிங்காக
இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இந்த படம் ஒரு 3.5 மணி நேரம் படம், அது ஒரு ஹிந்தி படம், கமர்ஷியலாக இருக்க ரொம்ப போர் அடிக்கிறது அப்படின்னு தான் நினச்சேன். பட் இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக டேரக்டர் எழுதியிருப்பாரு, அவ்வளோ நீட்டாக இருந்தது இந்த படம் நான் பார்க்கும்போது. ஸோ லாஸ்ட் இயர் அந்த ஹிந்தி படங்களே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் துரேந்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நல்லா ஒரு 3.5 மணி நேரம் படமாக இருந்தால் கூட நம்மளை எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வச்சு பார்க்க வச்ச படம் அந்த படம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மலையாளமில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு படம் வந்தது, அது வந்து மோகன்லாலோட படம், சூப்பரான ஒரு படம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் தான் அது. ப்ளஸ் அந்த கதையை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபநாசம் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. திருஷ்யம், மெயினாக திருஷ்யம், அவர் வந்து மலையாளம் திருஷ்யம் பண்ணியிருப்பார், தமிழில் தான் பாபநாசம். ஸோ மலையாளம் திருஷ்யம் ஒரு படம் பண்ணியிருப்பார் இதுக்கு முன்னாடி மோகன்லால். அந்த படம் பார்த்த ஒரு ஃபீலாக தான் எனக்கு இருந்தது இந்த படம். அதே ஒரு டைப் ஆஃப் ஒரு படம், அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இருந்தது. அதே டைப் ஆஃப் ஒரு த்ரில்லர் மூவி, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாரு டேரக்டர். இதுவுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நான் சும்மா கேஷுவலாக ஒரு ட்ரெயிலர் கூட பார்க்காம இந்த படம் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தரமான ஒரு படம். போன வருஷம் இந்த மலையாள படங்களே ஒரு நல்ல தரமான ஒரு படம் இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ அப்படின்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பேக் நான் பார்த்தேன், மலையாள படம். அது நிறைய பேர் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி போட்டுருந்தாங்க. இந்த படம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் ட்ரைலர் மட்டும் தான் பார்த்தேன் ஒரு வாட்டி. பட் அதுவும் எனக்கு பெருசாக எதுவும் புரியலான்னு போது ப்ளஸ் எல்லாரும் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க, அப்படி இந்த படத்தில் என்ன தான் இருக்குது பார்க்கலான்னு நான் பார்த்தேன். அவ்வளோ நீட்டான ஒரு படம். ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு சினிமா கற்றுக்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அவ்வளோக்குள்ள ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்காக இருக்கட்டும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போய் ஒரு பர்ஃபெக்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட இந்த படம் முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அவ்வளோ செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு மலேசியன் பார்ட்டி ஒன்று கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் அந்த ஸ்டீல் ஆஃப் த ஷோ. வேறு லெவலில் இருந்தது அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்கில். ப்ளஸ் ரொம்ப நல்ல ஒரு நீட்டான ஒரு கதை. இது அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேருக்கு இந்த கதை வந்து புரியாது. இந்த படத்தை ரொம்ப டெப்த்தாக ஒரு சீன் கூட கண் இமைக்காமல் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த படம் உங்களுக்கே புரியும். அதுவும் இந்த படம் 2 வாட்டி பார்த்தா இந்த படம் மெயினாகவே உங்களுக்கு புரியும். சிங்கிள் அட்டம்ப்டில் இந்த படம் எல்லாருக்கும் புரியுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. பட் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். போன வருஷம் மலையாள படங்கள்ல இந்த படம் ஒரு பெஸ்ட் படம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 படம் தான் நான் பார்த்த படங்களில் ஒரு டாப் 10 இந்தியன் மூவிஸ் இது போன வருஷத்தில். நிறைய படம் வந்தது இந்தியன் ஃபுல்லாக, லைக் இந்த ஒரு 5 லாங்குவேஜில் நான் பார்த்த 5 லாங்குவேஜில். பட் இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்த 10 பெஸ்ட் இந்தியன் படம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.